शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. பிரபோத சுதாகரம் 100 ஸ்லோகங்களாயிருக்கு. இப்ப 101வது ஸ்லோகம். நூறாவது ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தான். மாயா தாவத் அதிருஷ்யா திருஷ்யம் காரியம் கதம் ஜனயே தந்துபிஹி அதிருஷ்ய ரூபைஹி பட்டோத்திர திருஷ்ய கதம் பவதி. இங்க மாயை சர்வ காரியத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றேள். ஆனா மாயைங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதனுடைய காரியம் மாத்திரம் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக எப்படி ஆக முடியும்? காரணம் அதிருஷ்யமாக இருக்கும் போது காரியம் திருஷ்யமாக ஆக முடியுமா? ஒரு சமயம் தந்துகள் வஸ்திரத்தை உண்டாக்கக்கூடிய நூல்கள் அதிருஷ்யமாக இருக்குமானால் அதனால உண்டான வஸ்திரம் திருஷ்யம் ஆக முடியுமா? ஆக முடியாது இல்லையா? அதனால மாயிலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கிறதுங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறான். இதுக்கு அவர் பதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காரணத்துக்கும் காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கலாம்ப்பா. காரணத்துக்கும் காரியத்துக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் இருந்தா தான் காரியம் காரணம்னே பிரிக்க முடியும். அது வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிறதுக்காக காரணமே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நான் ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன், இந்த திருஷ்டாந்தத்தை பார்த்தேன்னா உனக்கு அந்த விஷயம் புரிஞ்சு போயிடும். எத்தப்பி அந்த திருஷ்டாந்தங்கிறது அவ்வளவு வசத்தியான திருஷ்டாந்தம்னு சொல்ல முடியாது. ஆனா கரெக்டா மனசுல ஏறக்கூடிய திருஷ்டாந்தம் அது. என்ன சொல்றார்? ஸ்வப்னே சுரதானுபவாத் சுக்ரத்ராவோ யதா சுபே வசனே அனிருத்தம் ரதம் பிரபோதே வசனோபஹதிர் பவேத் சத்யா ஸ்வப்னே புருஷஸ் சத்யஹ யோஷித் அசத்யா தயோர் யுதிஷ்ச மிருஷா சுக்ரத்ராவ சத்யஹ தத்வத் பிரகிருதேபி சம்பவதி. உனக்கு புரியுற திருஷ்டாந்தத்தை சொல்லிவிடுறேன்ட்டார். ஸ்வப்னே ஸ்வப்னாவஸ்தையிலே சுரதானுபவாத் சுக்ரத்ராவஹா யதா சுபே வசனி. அதாவது ஒருத்தன் சொப்பனத்துல ஒரு ஸ்திரீ சம்போகம் பண்ற மாதிரி சொப்பனம் பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது அவனுடைய ரேதஸ்கலனம் ஏற்பட்டு வஸ்திரம் நனைஞ்சு விடுறது. சுபே வசனே சுக்ரத்ராவஹா இது ஏற்பட்டு போறது. இப்ப அவன் முழிச்சுண்டாதான் விஷயம் தெரியுது அவனுக்கு. முழிச்சுண்டாக்க அங்க அவனுடைய வேஷ்டியில கரைப்பட்டிருக்கு. ஆனா அவன் சொப்னத்துல பார்த்தது உண்மை இல்லை, சொப்னத்துல அனுபவிச்சது உண்மை இல்லை. ஆனா அதுல இருந்து ஏற்பட்ட பலம் உண்மையாக இருக்கு. காரியம், அதனுடைய காரியம் உண்மையாக வருது. அப்ப பொய்யிலேந்து உண்மையான காரியம் வரலாம் சில இடத்துல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப பொய்யிலேந்து நீ நினைக்கிற சத்தியம் வரலாம் அப்படின்னு சொன்னா அதிருஷ்யமான ஒரு காரணத்திலேருந்து திருஷ்யமான காரியம் வரத்துல என்ன தப்பு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றார். இங்க எல்லாமே உன்னுடைய திருஷ்டியில பார்த்தோம்னா அனிருத்தம் ரதம். இவன் ரதிய அனுபவிச்சது சொப்பனத்திலே அது அனிருத்தம், அது சத்தியம் இல்லை. ஆனா பிரபோத் அது எப்போ தெரியறது? முழிச்சுட்ட உடனே தெரியறது. சொப்பனத்துல தெரியாது, முழிச்சுட்ட உடனே இது பொய்யானதுன்னு தெரியுது. ஆனா வசனோபஹதிர் பவேத் சத்யா, இவனுடைய வஸ்திரம் வீணா போயிருக்குங்கிறது பார்க்கறானே, இது நிஜமாகவே அவன் ஒத்துக்கக்கூடிய விஷயமாக இருக்கு.
ஸ்வப்னே புருஷா சத்யா யோஷித்து அசத்யா தயோர் யுதிஷ்ட மிருஷா. சொப்னத்துல இவன் என்னமோ சத்தியம்தான், சொப்னம் பார்க்கிறவன் இருக்கானே அவன் பொய் இல்லை. ஏன்னா நான் தான் பார்த்தேன்னு முழிச்சுட்டதுக்கு அப்புறமும் அவனுக்கு தெரியுது இல்லையா? அதனால எந்த ஒரு புருஷன் இந்த மாதிரி ஒரு சொப்னத்தை பார்த்திருக்கிறானோ அவன் வாஸ்தவன் தான், அவன் தான் முழிச்சுட்டதுக்கு அப்புறமா இருக்கான். ஆனா யோசித்து அசத்யா, அவன் சொப்னத்துல பார்த்த அந்த பெண்ணானவள் வாஸ்தவமானவள் இல்லை, அவ இல்லை. அதே மாதிரி அந்த பெண்ணோடு இவனுக்கு ஏற்பட்ட சேர்க்கை இருக்கே யுதிகி, அதுவும் பொய்யானதுதான். ஆனா சுக்ரத்ராவகா சத்யா, மூச்சுண்டதுக்கு அப்புறம் அவனுக்கே தெரியுது. தத்வத்து பிரகிருத்தேபி சம்பவதி. ஆக எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அது பொய்யானது ஆனா அதனால வந்த காரியம் சத்தியமானதாக இருக்கு. அப்ப காரியமும் காரணமும் ஒரே மாதிரியா இருக்கணுங்கிற நியமம் இல்லைன்னு தெரியறது இல்லையா? பொய்யிலேந்து சில சத்தியமான காரியங்கள் வந்து விடலாம், சத்தியத்திலேருந்து கூட பொய் வரலாம். அதே மாதிரி பிரம்மங்கிறது சத்தியம், ஆனா அதுலேருந்து வந்திருக்கே அதனுடைய காரியமான பிரபஞ்சம், இதை ஜெகன் மித்யான்னு சொல்றா. இப்ப இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கலாம்னு தெரியுது. அதே மாதிரி மாயைங்கிறது ஒரு அதிர்ஷ்யமாக இருக்கலாம். அந்த மாயையிலேருந்து வரக்கூடிய உண்டான இந்த பிரபஞ்சமானது நமக்கு திருஷ்யமாக இருக்கலாம், அதுல ஒன்றும் தவறில்லை. இதான் சொல்றார் மேலே. ஏவம் அதிருஷ்யா மாயா தத் காரியம் ஜகதிடம் திருஷ்யம் உன்னாயிடுத்து மாயா தாவதியம் ஸ்யாத் யா ஸ்வவிநாசேன ஹர்ஷதா பவதி. ஏவம்ங்கிறத பூர்வார்த்தம் முன்னாடி சொல்லப்பட்டதை உபசம்ஹாரம் பண்றார். இப்ப சொன்ன திருஷ்டாந்தப்படி பார்க்கறச்சு வித்தியாசம் இருக்கலாம் காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த விதத்துல மாயைங்கிறத காரணமானது அதிருஷ்யமாக இருந்துட்டு போகட்டும். தற்காரியம் ஜெகதிதம், அந்த மாயையுடைய காரியமான இந்த ஜெகத்து நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஜெகத்தாக இருக்கலாம், தப்பில்லை. மாயை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றார். மாயா தாவ தியம் சியாத். இப்ப சொன்ன மாயை இருக்கே, இந்த மாயை எப்போ விநாசத்தை அடையுமோ அப்போ நமக்கு சௌக்கியத்தை கொடுக்குமா. ஹர்ஷதா பவதி ஸ்வவிநாசேன ஹர்ஷதா பவதி. இது இருக்கும் பர்யந்தம் அது பண்ற வேலைகள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. ஆனா இது எப்போ இல்லாத போறதோ அப்ப நமக்கு இந்த மாயை சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுறது. மாயைங்கிறது நிவர்த்தியான சௌக்கியம். மாயை பார்த்துன்றத பார்க்கிற பர்யந்தம் இவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துட்டு இருக்கும். இவன் கஷ்டத்தை சுகம்னு நினைச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இவன் மாயையாலே சௌக்கியத்தை அனுபவிக்கிறது இல்லை. இவன் அனுபவிக்கிறது சுகம் இருக்கே, இது மாய போனாதான் சௌக்கியமே தவிர மாய அப்படியே இருந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தான்னா அது இவனுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். இந்த மாயை இருக்கே அதனுடைய இன்னொரு ஸ்வபாவத்தை பத்தி வர்ணிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலே. ரஜனீவ அதி துரந்தா நலக்ஷ்யதே அத்ர ஸ்வபாவஹ அஸ்யாஹ சௌதாமினீவ நஷ்யதி முனிபிஹி சம்பிரேக்ஷ்யமானைவ. ரஜனி, ரஜனினா இரவு, ராத்திரி, அத போல இருக்கான் இந்த மாயை. ரஜனீவ மாயைக்கு ஒரு உபமானம் கொடுக்கிறார், ராத்திரி போல அப்படின்னு. ரஜனி இவ, அது என்னது ராத்திரி போலன்னா என்ன சாமியம்? ராத்திரினா இருட்டா இருக்கும் இல்லையா, அப்படிதான் நமக்கு மனசுல வருது. ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டா உடனே இருட்டா தெரியுது. இருட்டுன்னு சொன்னா அங்க இருக்கிறது ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல அப்படின்னு தெரியுது. அஜ்ஞானம் மறைக்கிறது. அந்த இருட்டு அங்க இருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் தெரிய விடாம மறைக்கிறது. இது நமக்கு புரியணும். இந்த இடத்துல அதைத்தான் எடுத்துக்கணும். ரஜனி அப்படின்னு சொன்னா இருட்டு, ராத்திரி, அதுல இருந்து இருட்டு தெரியணும். அந்த இருட்டானது நமக்கு அங்க இருக்கிற வஸ்துவை பார்க்க முடியாதபடி மறைக்கணும். அதே மாதிரிதான் இந்த மாயை. இந்த மாயை இருக்கே இதுவும் மறைக்கக்கூடியது.
தன்னையே கூட மறைச்சு வச்சுன்னு விடுறது, தான் மாயை அப்படின்னு வெளியில வந்து காமிக்கிறது இல்லை. எது உண்மையான தத்துவமோ அதையும் மறைக்கிறது, எல்லாம் பண்றது. இது ஆனா அதி துரந்தான்னு போட்டார். பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது என்னது பெரிய துக்கம் அப்படின்னு சொன்னா, இந்த மாயை இருக்கிற பரியந்தம் இந்த ஜீவாத்மாவுக்கு ஜனனம் மரணம் அப்படிங்கிற இந்த பிரவாகம் இருக்கே, இது நிக்காம வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ன பெரிய கஷ்டமானோம்? ஜனனம் மரணம் இதை தவிர்த்து. ஆகையாலே இந்த மாயை இவனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாயையுடைய இந்த சுவாவம், இதுதான் நமக்கு இந்த மாதிரி மறைக்கிறது, இதுதான் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்கே, ந லக்ஷ்யத்தே ஸ்வபாவஹா அஸ்யாஹ அஸ்யா ஸ்வபாவஹா ந லக்ஷ்யத்தே. இந்த மாயையுடைய இப்பேற்பட்ட ஒரு தன்மை இருக்கே, சுவாவம், யாருக்கும் தெரியல. இது தெரியப்படுறது இல்லையா? யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. நலக்ஷத்தை அவ இதை கவனிக்க மாட்டேங்கிறா. இது மாயன்னு தெரிஞ்சாதானே அது அப்படி தெரியும். மாயனே தெரியலையே, எல்லாமே சத்தியம்னு தானே தெரியுது ஜெகத்து பூரா. ஆகையாலே இந்த விஷயம் அதுக்கு தெரியல ஜனங்களுக்கு. இது போக்குறதுக்கு அப்புறம் இப்பேற்பட்ட ஒரு மாயையை போக்குறது பெரிய கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. சும்மாவாவது சின்ன ஞானத்தால இது போகாது போல இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து சொல்றார். சௌதாமினீவ நஷ்யதி முனிபி சம்பிரேக்ஷமானைவ. சௌதாமினா மின்னல். இந்த மின்னல் இருக்கு பார்த்தீங்களா, இதை மின்னுமோ இல்லையோ, மின்னும் போது கண்ணுக்கு தெரியும். எத்தனை நேரம் கண்ணுக்கு தெரியும்? ஒரு க்ஷணம் தான். அடுத்த க்ஷணம் மறைஞ்சு போயிடும். வெளிச்சம் டக்குன்னு அப்படியா பெஷா அடிக்க, அடுத்த க்ஷணம் அதை மறைஞ்சு போயிடும் இல்லையா? அதுக்காக அந்த அடிச்ச அந்த பெரிய வெளிச்சம் இருக்கே, மின்னலுடைய வெளிச்சம், இதை போக்குறதுக்காக நாம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை, அதுவா மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த மாயை இருக்கே, இதுக்கும் அந்த மாதிரி ஒரு சுபாவம். என்ன சுபாவம்னு சொன்னா, இவன் பார்த்துட்டான்னா மறைஞ்சு போயிடுவான். முனிபிகி சம்பிரேக்ஷமானைவ நஷ்யதி. பார்த்தா போச்சு, அவ்வளவுதான். பார்த்துட்டான்னா என்னத்தை பார்க்கறது? இவனுக்கு தெரிஞ்சு போச்சு தத்துவம், உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா மாய மறைஞ்சிடும். அடுத்த க்ஷணம் மின்னல் என்ன வேகத்துல வந்து மறைஞ்சு போயிடுறதோ அதே வேகத்துல இந்த மாயையும் மறைந்து விடும். முனிபிகி அப்படிங்கிறார், ஞானிபிகின்னு அதுக்கு அர்த்தம். தபஸ் பண்றவா அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்க வேதாந்தத்துல மனனம் பண்ணி அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள் முனிகள். அந்த மகர்ஷிகளுக்கு எப்போ அந்த தத்துவம் உண்மை புரியுமோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த மாயை இருக்காது, அது காணாத போயிடும், அது மறைஞ்சிடும். சௌதாமினி இவ நஷ்யதி முனிபிகி சம்பிரேக்ஷமான இவ. சம்பிரேக்ஷமானா இவ பார்க்கறச்சே, தத்துவத்தை பார்க்கறச்சே அது காணாது போயிடும். ஆயா பிரம்மோபகதா அவித்யா ஜீவாஸ்ரயா புரோக்தா சிதாச்சித் கிரந்தி சேதஹ தத் அக்ஷயம் ஞேயம் ஆ மோக்ஷா. இங்க சில வேதாந்த விஷயங்களை விவேச்சனம் பண்றார். மாயா அப்படின்னு சொன்னா அந்த மாயை வந்து பிரம்மத்தோட சம்பந்தப்படுத்தி தான் சொல்றது வழக்கம். மாயாந்து பிரகிருதிம் வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்றது. மாயைங்கிறது இந்த ஜெகத்துக்கு மூல காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாயைக்கு சொந்தக்காரன் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. மாயினந்து மகேஸ்வரம். மாயா அப்படின்னு சொன்னாலே உடனே அது பிரம்மத்துடைய மாயா அப்படின்னு தெரியும். விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோஹிதம் ஜெகத்து அப்படின்னு சொல்றது. ஆக விஷ்ணுவுடைய மாயா, வைஷ்ணவி மாயா அப்படின்லாம் சொல்லுவா. இதே அவித்யான்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்கோ. இப்ப அவித்யான்னு சொன்னா அதை வந்து பிரம்மத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்ல மாட்டான். அது எங்க இருக்குன்னா ஜீவனோட சம்பந்தப்படுத்துவா. இதே ஜீவனுடைய அஜ்ஞானம் அப்படின்பா, பிரம்மத்துடைய அஜ்ஞானம் சொல்ல மாட்டான். அவித்யா ஜீவாஸ்ரயா புரோக்தா. ஆனா இந்த மாயைங்கிறது என்ன, அவித்யங்கிறது என்னன்னு பார்த்தா கடைசியில விசாரிச்சு பார்த்தா ஒரே வஸ்துவா போயிடும்.
இந்த மாயை வேற அவித்யா வேறங்கிறது இல்லை. ஆனா மாயை அப்படின்னு சொல்லும் போது அது பிரம்மத்தோட சம்பந்தப்படுத்தி தான் சொல்லப்படும், அப்படிதான் வழக்கம். அவித்யா அப்படின்னு சொல்லும் போது அது ஜீவனோட சம்பந்தப்படுத்தி தான் சொல்லுவா. பிரம்மத்துக்கு அவித்யன்னு அந்த விவகாரம் கிடையாது, பிராமணிகமா சொல்ல மாட்டான். இதுக்கு மேல சிதச்சித் கிரந்திஹி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. வித்யதே ஹிருதய கிரந்திஹி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இது என்னது ஹிருதய கிரந்திஹி சிதச்சித் கிரந்திஹி அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டா, சித்னா ஆத்மாவா, சைத்தன்யம். சித்னா சைத்தன்யம், அதாவது ஆத்மா. அச்சித்னு சொன்னா இந்த மாயை, மாயையுடைய காரியம் ஜடம். இது ரெண்டு சேர்ந்து ஒரு முடிச்சு மாதிரி ஆயிடுறது, ரெண்டு சேர்றது. ரெண்டு சேர்ந்தால் அதுதான் சிதச்சித் கிரந்தின்னு பேரு. இது ரெண்டும் எப்படி சேரும், ஜடமும் சேத்தனமும் எப்படி சேரும் அப்படின்னு சொன்னா, சேர்த்து வைக்கிறதே இந்த அஜ்ஞானம் தான், இந்த மாயை தான். இதுவும் அதுவும் ஒன்னாக தெரியுது, வித்தியாசம் இல்லாம தெரியுது. இது எங்க தெரியறதுன்னு பாருங்களேன். இப்ப நான் மனுஷன், நாமெல்லாம் மனுஷால் தானே, பசு இல்லையோனோ அப்படின்னு கேட்டா எல்லாரும் சந்தேகமே இல்லை, நாமெல்லாம் மனுஷால் தான், நாமெல்லாம் மிருகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு தெரியுது. ஆனா அவர்கள் தன்னை பசு இல்லை மனுஷன் அப்படின்னு தீர்மானமாக தெரிஞ்சுட்டு இருக்காங்கிறத நாம நம்புறோமே. அவ தெரிஞ்சுட்ட தான்கிறதுல இந்த சரீரமும், இந்த சரீரத்தை பார்க்கக்கூடிய ஜடமான சரீரமும் அதை பார்க்கக்கூடிய சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற சைத்தன்யமும் சேர்ந்து தெரியுது. சேர்ந்து தெரியுது, ஆனா கலந்தது தெரியல அவளுக்கு. இது ரெண்டுமா சேர்ந்து இது தெரியுது. ஒரே பதார்த்தமா நினைச்சிட்டு இருப்பான். நான் அப்படிங்க மனுஷன் அப்படின்னு சொல்றச்ச நான் தான் மனுஷன். இந்த சரீரத்தையும் தன்னையும் ஒன்னாக்கிண்டு அவ பேசுறான். ஒன்னாக்கிண்டு பேசுறதுன்னா இத ரெண்டும் தனித்தனியா இருந்தும் அவளுக்கு ஒன்னாக தெரியுது. கயரும் பாம்பும் ஒன்னாகுமோ? ஆனா அந்த பிராந்தனுக்கு ஆயிடுறது, அவன் கயத்தை பார்த்து பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கான் எல்லாருக்கிட்டையும். அப்ப இதுல என்ன தெரியுது, இந்த ஜடமான சரீரத்துக்கும் சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் ஒன்னும் சம்பந்தம் கிடையாது. இன்னும் கேட்டா சைத்தன்யம் எதோடும் சம்பந்தப்படாத வஸ்து. இதுக்கு அசங்கம்னு பேரு. அசங்கம்னா எதுலையும் ஒட்டாது, நிஜமா ஒட்டவே ஒட்டாது. இந்த ஆகாசமே எதுலையும் ஒட்ட மாட்டேங்கிறது. அப்ப அதை விட சூக்ஷமா இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யம் எதுக்காக ஒட்டுமா? எதுலையாவது ஒட்டவே ஒட்டாது. அசங்கம்னு அதான் சொல்றது. ஆனா இந்த மாயையால அதுவும் இதுவும் ஒன்னா போனதாகவே இவனுக்கு தெரியுது பாவம். ஆக ஆத்மாவையும் அந்த சரீரத்தையும் ஒன்னாக்கி விடுறான். மாயை ஒன்னாக்கி தெரியப்படுத்துறது, இதான்பா நீ அப்படின்னு. சரீரத்தையே பார்த்து இதுதான் நீன்னு அவன் புரிஞ்சுக்க முடியா, இது நான் புரிஞ்சுக்க முடியா செஞ்சு விடுறது. இதுக்குதான் பேரு சிதச்சித் கிரந்தி. இந்த சரீரம் நான் ஸ்தூலமா சொன்னேன். சில பேர் சரீரத்தை காட்டிலும் தன்னை வேறானதாக சாஸ்திரம் மூலமாக புரிஞ்சுடுவான். புரிஞ்சுன்றதுக்கு அப்புறமும் அவளுக்கு சிதச்சித் கிரந்தி இருக்கும். ஆனா அந்த சிதச்சித் கிரந்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அவளுடைய அந்தகரணம் இருக்கோ இல்லையோ, மனசு புத்தின்னு சொல்றோமே, அந்த மனசுக்கும் ஆத்மாவுக்கும் இதே மாதிரியான ஒரு கிரந்தி முடிச்சு ரெண்டையும் சேர்த்து அவ புரிஞ்சுட்டு இருக்கா. ஆக நாமெல்லாம் வெறும் சரீரத்தை மாத்திரம் தான் புரிஞ்சுக்கல, சரீரத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கோம், சரீரத்தையும் தன்னோட சேர்த்து ஒன்னாதான் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள், நம்மளுடைய மனசு புத்தி இத கூட நம்மளோட சேர்த்து ஒன்னாதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். சில சமயம் பிராணனை கூட வேறன்னு தெரிஞ்சுக்கல, அதையும் தான் அப்படிதான் நாம புரிஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பிராந்தி. இதெல்லாம் தான் சித் அச்சித் கிரந்தி, ரெண்டு கலந்து இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு. இப்ப இந்த மாயா, அவித்யா, சித் அச்சித் கிரந்தி இது எல்லாமே எது பரியந்தம் இருக்கும்னு சொன்னா, இது அழியாம இருக்குமா? அக்ஷயம்னு க்ஷயமாக இருந்துட்டு இருக்கும். ஆனா எது பரியந்தம்? மோக்ஷா, மோக்ஷம் வரை. அதாவது மோக்ஷங்கிறது இந்த அவித்யுடைய நிவர்த்தி தானே.
இந்த நிவர்த்திக்கு சாதனமான தத்துவஞானம் ஏற்பட பரியந்தம்னு வச்சுக்கணும். மோட்ச சாதனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்ம சாட்சா்காரத்தை சொல்றோமோ இல்லையோ, அந்த ஆத்ம சாட்சா்காரம் வர பரியந்தம் இப்போ சொன்னது எல்லாமே அக்ஷயமா இருந்துட்டு இருக்கும். ஆனா ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் அப்புறம் இது சௌதாமினீவ நஷ்யத்தின்னு சொன்னாரே, அடுத்த க்ஷணம் இருக்காது, காணாத போயிடும். அதுதான் இங்க சொல்றாரு, தது அக்ஷயம் ஜேயம் ஆமோக்ஷாத், மோக்ஷ பரியந்தம். மோட்சத்துல வராது இதெல்லாம். மோட்சத்துல மாய உண்டானா கிடையாது, அவித்யா உண்டானா கிடையாது, சிரிச்சது கிரந்தியம் ஒண்ணும் கிடையாது மோட்சத்துல. இவன் ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, ஞானத்தினாலேயே நிவர்த்தியாக கூடிய ஒண்ணு நிஜமாகாது. இப்ப சொன்ன மாயையோ அவித்யையோ சிதச்சித் கிரந்தியோ இது எதுவுமே வாஸ்தவம் கிடையாது. இது பரமார்த்தம்னு நினைச்சுக்க வேண்டாம். இது எல்லாமே பொய்யானது, மிச்சை அப்படின்னா. இந்த மிச்சையா இருக்கக்கூடிய இந்த அவித்ய மாயை இப்ப சொன்னோமே, இது மறைக்கிறது. அது ஆவரணம் என்னமோ பண்றது, அதை மேல சொல்லணும். घट मठ कुड्यैः आवृतम् आकाशं तत्तदाह्वयं भवति तद्वत् अविद्यावृतमिह चैतन्यं जीव इत्युक्तः. ஒரு घटம்னா பானை, மடம் அப்படின்னா நமக்கு தெரியும் மடம்ங்கிறது. குட்யம்னா ஷவரு. இந்த மாதிரி घट मठ कुड्यैः आवृतम् ஆகாசம், இதனால மறைக்கப்பட்ட ஆகாசம். ஆவருத்தம் சுத்தி வளைச்சு அதுக்குள்ள மறைக்க, அது இந்த ஆகாசத்தை தனக்குள்ள வாங்கிட்டு விடுறது மறைச்சுக்கிறதுக்காக. அப்ப ஒரு கடத்துக்குள்ள அடங்கின ஒரு ஆகாசம், மடத்துக்கு உள்ளே இருக்கும் ஒரு ஆகாசம், அதே மாதிரி இந்த ஷவர்னா ஷவத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆகாசம். இப்படி எல்லாம் பார்த்தோம்னா இந்த கடம் மடம் குட்யம் இது எல்லாமே அந்த ஆகாசத்தை மறைக்கக்கூடிய ஒன்னாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆகாசத்துக்கு அந்த கடம் மடம் குட்யம்னு எது சேர்ந்து இருக்கோ அதனுடைய பேரை வச்சே பேரு சொல்லுவா. கடாகாசா, மடாகாசா, குட்யாகாசா அப்படின்னு. இது என்ன குடத்துக்குள்ள இருக்கிற இடவெளி, அது என்னது, அது மடத்துல உள்ள இடவெளி அப்படின்னு தனியா பிரிச்சு சொல்லுவா. நீங்க இடவெளின்னு பார்த்தா ஆகாசத்துல வித்தியாசமே இல்லை, ஒரே ஆகாசம்தான் இருக்கும். ஆனா அதோடு சேர்ந்து கடம் மடம்னு எதை சொல்றோமோ அதை வச்சு அதுக்கு பேர் வந்துடும். தத்ததாஹ்வயம் பவதி. கடத்தோட சேரும்போது கட்டாகாசம், மடத்தோட சேரும்போது மடாகாசம், இப்படிலாம் பேர் வரும். தத்வத், இத போலவே அவித்யாவிருத்தம் இஹ சைத்தன்யம். இப்ப சொன்னோமே சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் அவித்யாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. சைத்தன்யத்துடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாம அதனால மறைஞ்சிருக்கு, அவித்யால மறைக்கப்பட்டிருக்கு. அவித்யா மறைச்சு விடுறது, அஜ்ஞானம் மறைக்கிறது. அதனால என்ன ஆச்சுன்னா, இப்படி மறைக்கப்பட்ட சைத்தன்ய ஸ்வரூபமான ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கே, அதை நாம ஜீவன்னு சொல்றோம். இது மறைக்கப்படாம இருந்ததுன்னு சொன்னா இதுதான் பிரம்மா. ஆனா இப்ப மறைஞ்சு கொடுத்தோ இல்லையோ, அஜ்ஞானம் மறைச்சிருக்கோ இல்லையோ, அதனால இதுக்கு பேர் வந்துடுத்து. கடத்துக்குள்ள மாட்டின்ற ஆகாசத்துக்கு கடாகாசம்னு பேர் வந்தா மாதிரி அஜ்ஞானத்தினாலே தன்னுடைய ஸ்வரூபத்தை மறந்து போனா ஒரு சைத்தன்யத்துக்கு ஜீவஹா அப்படின்னு பேர் வந்துடுத்து. ஜீவஹா இத்யுக்தஹா. இப்ப சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. ஒரு கேட்டான், இந்த அஜ்ஞானம் பிரம்மத்தை மறைக்கிறதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி பிரம்மத்தை மறைக்க முடியும்? ஏன்னா பிரம்மங்கிறது ஸ்வயம் பிரகாசஸ்வரூபமா இருக்கு. இந்த அஜ்ஞானம் இருட்டு, இந்த இருட்டுனால அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் மறைச்சு பாரு அப்படின்னு முடியுமா? மறைக்க முடியுமா? வெளிச்சத்தினால வேணும்னா இருட்டை மறைச்சிடலாம். ஏன்னா வெளிச்சம் வந்தாச்சுன்னா அப்புறம் இருட்டு தெரியாது. ஆனா இருட்டை போட்டு வெளிச்சத்தை மறைன்னு சொன்னா அது சாத்தியம் இல்லையே. இப்ப இந்த அஜ்ஞானம் எப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய, தானே பிரகாசிக்கக்கூடிய பிரம்மத்துக்கு ஆவரணமாகும் அப்படின்னு இவனுக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே அதை கேட்கிறான், நனு கதம் ஆவரணம் சியாத் அஜ்ஞானம் பிரம்மணோ விசுத்தஸ்ய சூரியஸ்யேவ தமிஸ்ரம்.
ராத்திரி பவம் ஸ்வப்பிரகாசஸ்ய. எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. நீங்க அஜானத்தை ஆவரணம்னு சொன்னேன், இது எதை மறைக்கிறது சொன்னா பிரம்மத்தை மறைக்கிறதுங்கிறேன். பிரம்மங்கிறது சுத்த பிரம்மம், அது பாட்டுக்கு பிரகாசிக்கக்கூடிய விசுத்தமான பிரம்மம். இந்த அஜானம் அதை போய் எப்படி மறைக்க முடியும்? ஏன் மறைக்க முடியாது அப்படின்னு கேட்டா, அது பிரகாசம், இது அஜானம், இது இருட்டு, இது எப்படி அதை மறைக்க முடியும்? எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? சூரியோதயம் ஏற்பட்டு போச்சு, சூரியன் வந்தாச்சு, ஆனா ராத்திரியில இந்த இருட்டு சூரியனுடைய வெளிச்சத்தை மறைச்சு சூரியனையே பிரகாசிக்க விடாம பண்ணிவிடுறது அப்படின்னு எப்பயாவது உண்டா? சூரியசேவ தமிஸ்ரம் ராத்திரி பவம், ராத்திரியில் இருந்த இருட்டானது ஸ்வப்பிரகாசஸ்ய சூரியஸ்ய பிரகாசமாயிருக்கக்கூடிய அந்த சூரியனை மறைச்சது அப்படின்னு எங்கேயாவது பார்த்தது உண்டா? மறைக்க முடியாது. ராத்திரியில இருட்டாதான் இருக்கும், ஆனா சூரியன் வந்த உடனே அந்த இருட்டெல்லாம் காணாம போயிடும். அதே மாதிரி பிரம்மம் ஸ்வப்பிரகாசமாக இருக்கும்போது அதை போய் அஜானங்கிற இருட்டு எப்படி மறைக்க முடியும்? அது கிட்ட போனாலே இது இல்லாத போயிடும். அஜானம் வெளிச்சம் வரைச்சே இது கிளம்பி போயிடும், இருக்காது இருட்டு. அப்படி இருக்கும்போது இந்த அஜானம் பிரம்மத்தை மறைக்கிறதுங்கிறத நான் எப்படி ஒத்துக்கிறதுன்னு சந்தேகம். அதுக்கு பதில் சொல்றார் இந்த கேள்விக்கு. தினகர கிரணோத்பன்னை மேகைர் ஆச்சாத்யதே யதா சூரியः நகலு தினஸ்ய தினத்வம் தைஹி விகிருத்தைஹி சாந்திர சங்காதைஹி. பாருப்பா, மறைக்கிறது அப்படிங்கிறது பல விதமாக இருக்கு. சிலதை மறைக்கிறது, சில அம்சத்தை மறைக்கல. நீ கேட்டதுலயே இன்னும் ஒரு அம்சம் இருக்கு, அதையும் சேர்த்து அதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்றேன். தினகர கிரணோத்பன்னைர் மேகைஹி. தினகரகான சூரியன், இந்த சூரியனுடைய கிரணங்கள் இருக்கே, இதனால மேகங்கள் உண்டாகிறதாம். சூரியனுடைய கிரணத்தினால மேகம் உண்டாகிறது எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த சூரிய கிரணங்களுடைய அந்த சூடு பட்டுதான் சமுத்திரத்துல உள்ள அந்த ஜலமானது ஆவியாக மாறி மேக ரூபமாக பரிணாமத்தை அடையிறது. அப்ப அந்த மேகம் வந்ததுக்கு சூரியனுடைய கிரணங்கள் காரணம், சூரியன் தான் காரணம் சொல்லலாம். அப்ப சூரியனுடைய கிரணத்தினால ஏற்பட்ட அந்த மேகங்கள் வானத்தை மூடிக்கொள்ளும் போது சூரியனையே மறைச்சு விடுறதே. அப்படித்தானே? மேகம் நல்லா மூடி இருக்குன்னு சொன்னா சூரியன் எப்படி பார்க்க முடியும்? இந்த மேகம் எங்கேருந்து வந்ததுன்னா சூரியனால்தான் வந்தது. அதனால தினகர கிரணோத்பன்னைர் மேகைஹி ஆச்சாத்யதே யதா சூரியஹ. அவருடைய கிரணங்கள்னாலேயே வந்திருக்கு, அவரையே மறைச்சுடுது. ஆனா அங்க ஒண்ணு பார்க்கலாம், மேகம் சூரியனை மறைச்சது அப்படின்னு சொன்னதுக்காக இந்த மேகம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடுறதா? அல்லது அந்த மேகத்தை பார்க்கறதுக்கு நாம ஏதாவது டார்ச் வழக்கு எடுத்துன்னு போக வேண்டியிருக்கா? எந்த சூரியனை அந்த மேகம் மறைக்கிறதோ அந்த சூரியனுடைய வெளிச்சத்திலேயே அந்த மேகம் தெரியுறதா இல்லையா? இந்த சூரியன் தன்னை மறைக்கக்கூடிய அந்த மேகத்தையும் சேர்த்து நமக்கு பிரகாசப்படுத்துது. சூரியனைய இந்த மேகமானது மறைச்சதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா மறைச்சதுன்னா அப்புறம் சூரியனுடைய வெளிச்சம் இல்லையே, மேகத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாக்குறோமா? இல்ல, லைட் எல்லாம் படல, அது தெரியுறது கண்ணுக்கு. மேகம் எப்படி தெரியுறதுன்னா அந்த சூரிய வெளிச்சத்துல தான் தெரியுது. அப்ப மறைச்சிருக்கா இல்லையா? மறைச்சும் இருக்கு, மறைக்காமலும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது ஒரு ரெண்டு கட்டானா இருக்கு. சரியான இதுதான் கரெக்டான உதாரணம். ரெண்டு கட்டானா இருக்கிறது தான் சரியான உதாரணம் இங்க. ஆக சூரியனை மறைச்சது, ஆனா மறைக்காம இருக்கு. இன்னும் கூட இங்க பார்க்கலாம், சூரியன் இருக்கிற இடத்துக்கு மேகம் போவே இல்லை. சூரியன் எங்கேயோ இருக்கு, மேகம் ரொம்ப கீழே இருக்கு. இது அதை தொடவே இல்லை, சூரியனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இவ்வளவுதான். என்ன ஆச்சு? இது நடுப்புற நம்மளால சூரியனை பார்க்க முடியாத அளவுக்கு நடுப்புற ஒரு விவதானத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுறது. ஆக இது எதை மறைச்சது? சூரியனை ஒன்றும் மறைக்கல. சூரியனை மறைக்கிற அளவுக்கு இது பெருசா இல்லை, இது கொஞ்சம் தான் இருக்கு. இங்கேயே கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா அங்க வெளிச்சம் இருந்துட்டு இருக்கும், சூரிய வெளிச்சம். இதனால சூரியன் எல்லாம் மறைக்க முடியாது.
ஆனா நம்ம கண்ணை மறைச்சுடுறது, கண்ணை மறைச்சதால சூரியனை மறைச்சுடுத்தோம்னு நாம சொல்றோம் இல்லையா? அதே சமயத்துல நகலு தினசிய தினத்துவம், இது பகல்னு தெரியறதா இல்லையா? தினம், தினம்னா பகல். அந்த பகலுடைய பகல் தன்மையை அந்த மேகம் மறைச்சு, இல்ல இது ராத்திரி அப்படின்னு தெரிய முடியா பண்றதோ? பண்ணலையா? சூரியனை மறைச்சுடுத்து, ஆனா பகல்னு என்னமோ தெரியுது. தினத்துவம் ந ஆச்சாத்தியதே, அது மறைக்கப்படவில்லை. ஒவ்வொரு வஸ்துடைய சுவாவம். தைஹி விகிருத்தைஹி சாந்திர சங்காதைஹி, அந்த மேகங்கள்லாம் நல்ல அடர்த்தியா நல்ல சேர்ந்து வந்தாலும் பகல்ங்கிறது இவனுக்கு தெரிஞ்சுதான் போகும், ராத்திரி மாதிரி இருக்காது. அதனால சில அம்சம் மறைக்கப்படுறது, சில அம்சம் மறைக்கப்படலைங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சரி, இந்த திருஷ்டாந்தம் கொடுத்தாச்சு. இத போல என்ன சொல்ற இல்லைங்க, தார்ஷ்டாந்திகத்துக்கு வருவோம். அஜ்ஞானேன ததா ஆத்மா சுத்தோபி சாத்தியதே சுச்சிரம் ந பரந்து லோகசித்தா பிராணிஷு தச்சேதனா சக்தி. இந்த அஜ்ஞானத்தினாலே இந்த சுத்தமான ஆத்மா தானா பிரகாசிச்சுட்டு இருக்கே, அதை மறைக்க முடியாது, நிஜமா மறைக்க முடியாது. ஆனா மறைச்சா மாதிரி பண்ணிடுறது. மறைச்சா மாதிரி பண்றதுன்னா அது என்ன பண்றது? லோக சித்தா பிராணிஷு தச்சேதனா சக்தி. லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி இருக்கோ இல்லையோ, அந்த சக்தியை வேலை செய்ய விடாம பண்ணிவிடுறது, ஞான சக்தியை. அதை மறைச்சு விடுது. ஆக இவனுக்கு தெரியல, ஓ அப்ப ஏற்பட்ட ஒண்ணும் தெரியலையே, பிரம்மம் இல்லையே அப்படின்னு சொல்றான். இது பிரம்மத்தை போய் மறைச்சு விடல, பிரம்மத்தை மறைக்கிறதுக்கு இதுக்கு ஒன்றும் போராது, சக்தி போராது. ஆனா நமக்கு பிரம்மத்தை தெரிய விடாம மறைக்க தெரியும். எப்படி மேகமானது சூரியனை மறைக்க முடியாது, ஆனா நமக்கு சூரியனை பார்க்க விடாம பண்ணிவிட முடியும். அதனால இதுதான் அது பண்ற மறைவு. அதே மாதிரி இந்த அஜ்ஞானமானது நமக்கு பிரம்மத்தை மறைச்சுடுறதுன்னு சொன்னா அதை ஒண்ணும் பண்ணல, அது எப்பவும் போல இருக்கு. ஆனால் நமக்கு அதை தெரிய விடாம பண்ணிடுறது. நம்மளுடைய திருக் சக்தியை, அந்த சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தியை, அதான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த சக்தியை இது ஒரு விதமா பிரதிபந்தம் பண்ணிவிடுறது. ந பரந்து லோக சித்தா பிராணிஷு தச்சேதனா சக்தி. பிராணிகளிடத்திலே லோக பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த சேத்தனா சக்தி இருக்கே, ஞான சக்தி, தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி, அதை வேலை செய்ய விடாம பண்ணிவிடுறது. பண்ணிட்டா தெரியல, அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல, பிரம்மன்னு தெரியுமானா தெரியாது அப்படின்னு சொல்ல வச்சு விடுறது. மறைத்து விடுகிறது. இப்படியாக அதை மறைக்கிறது. ஆக இந்த விதமாக என்ன மாயா பிரகரணமா? அது பிரகரணத்தினுடைய பேர் என்ன? மாயா சித்தி பிரகரணம். இந்த மாயா சித்தி பிரகரணம் இதோட முடிஞ்சு போறது 109வது ஸ்லோகத்தோட. இதுக்கு மேல லிங்க தேகாதி நிரூபண பிரகரணம்னு ஆரம்பிக்கிறது. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.